அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ, ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, நமக்கு இன்னைக்கு தி நகட்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி அப்படிங்கிறதுல ஒரு 2, 3 விஷயங்கள் முக்கியமா குடுத்திருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ நமக்கு பெரியார் வந்து காந்தியுடைய ஒரு மிகப்பெரிய கிரிட்டிக்கா இருந்தாலும், அவர் 1921ல அப்ப பெரியார் காங்கிரஸ்ல இருந்தப்போ, காந்திஜி அவர்கள் இங்க வந்திருப்பாங்க. சரிங்களா? எங்கன்னா, நமக்கு மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு வந்திருப்பாங்க. எதற்காக அப்டின்னா, நான் கோஆப்பரேஷன் மூவ்மெண்ட்ட ப்ரமோட் பண்ணணும் அப்டிங்கிறதுக்காக. வந்தப்போ ஈரோட்ல தங்குன அந்த செய்திய இங்க குடுத்திருக்காங்க. அதே மாரி பார்த்தோம்னா, அயோத்திதாசர் நமக்கு பறையர்கள் அப்டின்னு சொல்லக்கூடிய மக்கள வந்து கேஸ்ட்லெஸ் புத்திஸ்ட் அப்டிங்கிறத அந்த காலத்திலேயே சொல்லியிருந்தார். அவங்க பறையர்கள் அப்டின்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு வந்து பௌத்த மத ஒரு ஆரிஜின் அப்டிங்கிறது இருந்திருக்கும் அப்டிங்கிறத சொல்லியிருந்தார். அத எத பேஸ் பண்ணி சொல்லியிருந்தார் அப்டிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. ஒரு ஒரு ஓலைச்சுவடிய பேஸ் பண்ணி என்ன அந்த ஓலைச்சுவடியின் பேர் என்ன அப்படின்னு டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாரத புராண சுங்கை தெளிவு அப்படிங்கிற இத பேஸ் பண்ணி தான் அவரு அந்த கருத்த சொல்லியிருக்காருங்கிறத இந்த இடத்துல தகவலா சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு யூனிட் 8 பாயிண்ட் ஆஃப்ல யூஸ் ஆகும். சரியா? அடுத்தது அதாவது முதல் முறையா ஒரு தமிழ்ல எடுக்கப்பட்ட ஒரு நாடகம் அப்படிங்கிறது உலக அளவுல போட்டு காட்டப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அது எந்த நாடகம் அப்படின்னா, கதரின் வெற்றி அப்படிங்கிறது. இந்த கதரின் வெற்றி அப்படிங்கிறத டி.பி. கிருஷ்ணசாமி பாவலர் அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்கார். அ இந்தியாவுல பார்த்தோம்னா, அப்ப வந்து ஆங்கிலேய பொருட்கள் அதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. கதரின் தாக்கம், அதனுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறது உயர்த்தணும் அப்படிங்கிறதுக்காக காதி பொருட்கள பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி எழுதியிருப்பாரு. அத வந்து லண்டன்ல இருக்கக்கூடிய வெம்ப்லி மைதானத்துல வச்சு போட்டு காட்டியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த வருஷம் அப்படின்னா 1923ல. அதே மாரி இந்த மெட்ராஸ் மாகாணம் பார்த்தோம்னா, இன்கம் டாக்ஸ வந்து இம்போஸ் பண்றத எதிர்த்து சண்ட போட்ட முதல் மாநிலமாகவும் இருக்கு. ஓகேங்களா? 1867லே இந்த ஒரு சண்டை ஆரம்பிச்சாலும், 1873 வரைக்கும் இன்கம் டாக்ஸ் அப்படிங்கிறது நடைமுறையில தான் இருந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கடைசியா பார்த்தோம்னா, இந்த வாரம் தாதா சாஹேப் பால்கே விருது அப்படிங்கிறது நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு, பெங்காலை சேர்ந்த நடிகர் மிதுன் சக்கரவர்த்திக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு. இதையொட்டி தமிழ் நடிகர் முதல்ல யார் இந்த தாதா சாஹேப் பால்கே அவார்ட் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிவாஜி கணேசன் அவர்கள் 1996ஆம் ஆண்டு வாங்கியிருக்காங்க. சரிங்களா? அடுத்ததா பார்த்தோம்னா, இங்க ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்களை பத்தி ஒரு சில சிறப்பான விஷயங்கள குடுத்திருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்லயே இருக்கிற நெறைய விஷயங்களும் இங்கேயே ரிப்பீட் ஆயிருக்கும். நம்ம ஸ்கூல் புக்லயோ, A3லயோ இல்லாத ஒரு சில விஷயங்கள நம்ம இந்த இடத்துல பார்ப்போம். சரிங்களா? அதே மாரி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில கன்டென்ட்ஸ நம்ம யூஸ் பண்ணிடலாம். ஸோ இவருடைய பிறப்பு 1859ல இருந்திருக்கும். ஆ ராவ் சாஹிப், ராவ் பகதூர், திவான் பகதூர், ஆ தாத்தா, திராவிடமணி இந்த மாரி நெறைய பெயர்கள்ல அறியப்படக்கூடியவர் தான் திரு ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஓகேங்களா? ஸோ இவருடைய பங்களிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிப்ரஸ்ட் கிளாஸ் பீப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. டவுன் ட்ராடன் பீப்பிள்ன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல பார்த்தோம்னா, ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அந்த மக்களுக்காக போராடின முக்கியமான தலைவர்கள்ல ஒருத்தர் தான் திரு ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள். சரிங்களா? ஸோ அதற்காக என்ன மாதிரியான பங்களிப்புகள செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். முதல்ல பார்த்தோம்னா, பறையன் அப்படிங்கிற செய்தித்தாள் 1892ல வெறும் ரூ. 15 வச்சு இன்வெஸ்ட் பண்ணி ஆரம்பிச்சவர் தான் இந்த பறையன் அப்படிங்கிற செய்தித்தாள். ஓகேங்களா? அதுல என்ன பண்றாரு அப்படின்னா, டிப்ரஸ்ட் கிளாஸ வந்து எஜுகேட் பண்ணணும்னு நெனைக்கிறாரு. அவங்களுக்கு சமூக மற்றும் அரசியல் விழிப்புணர்வ குடுக்கணும் அப்படிங்கிறத நெனைக்கிறார். சரிங்களா? அதே மாரி பார்த்தோம்னா, பறையர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையவே வந்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டே இருந்திருப்பார் தொடர்ச்சியா. என்னதான் வார்த்தைய பயன்படுத்தணும்னா, ஆதி திராவிடர், ஆதி அப்படின்னா முதல் அப்படின்னு அர்த்தம். முதல் திராவிடர்கள் அப்படின்னு நம்மள சொல்லணும். ஆதி திராவிடர் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு டிப்ரஸ்ட் கிளாஸ் பீப்பிள வந்து ஆதி திராவிடர்கள்ன்னு தான் சொல்லணும்ன்றத தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்திருப்பார். சரிங்களா? மத்தபடி பார்த்தோம்னா, ஆ 1935 இந்திய அரசியல் சட்டம் 1935ல பார்த்தோம்னா, கவர்ன்மென்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935ல பார்த்தோம்னா, நமக்கு டிப்ரஸ்ட் கிளாஸ் பீப்பிள வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்ங்கிற டெர்ம அப்பதான் யூஸ் பண்றாங்க. ஓகேங்களா? ஆனா ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள் அவங்கள வந்து ஷெட்யூல்டு காஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது. யுனைட்டட் காஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும்னு போராடி இருப்பார். சரிங்களா? இருந்தாலும் பிரிட்டிஷ் அரசாங்கம் அந்த ஒரு கோரிக்கையை ஏத்திருக்க மாட்டாங்க. அதே மாரி பார்த்தோம்னா, மகாத்மா காந்திய எதிர்த்து குரல் கொடுத்தவர்ல ஒருத்தரா இருக்காரு. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, மகாத்மா காந்தி இந்த டிப்ரஸ்ட் கிளாஸ் பீப்பிள வந்து ஹரிஜன் அப்படின்னு சொல்லுவாரு. கடவுளுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா, ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அதை எப்படி பார்த்திருப்பார் அப்படின்னா, அது எப்படி ஒரு அ மக்கள் தொகையில இவ்வளவு மக்கள் இருக்காங்க. அதுல ஒரு கூட்டத்த மட்டும் நம்ம எப்படி கடவுளுடைய பிள்ளைகள்னு சொல்லலாம். அது சரியாக இருக்காது அப்படிங்கிறத சொன்னாரு. அதையே எதிர்த்துட்டு, நீங்க ஹரிஜன் சொல்றதுக்கு பதிலா ஆதி திராவிடர்னே சொல்லிட்டு போயிரலாம் அப்படிங்கிற மாரி கருத்த முன் வச்சிருப்பாரு.
யார்கிட்டனா காந்திஜியை எதிர்த்து. அடுத்ததா பார்த்தோம்னா அம்பேத்கர் அவர்கள் அம்பேத்கர் அவர்கள் ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் அவர்கள வந்து ஐ மீன் அம்பேத்கர் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்து மதத்த விட்டுட்டு பௌத்த மதத்துக்கு போகணும். இந்த தாழ்த்தப்பட்ட மக்கள் எல்லாருமே அப்படிங்கிறத அந்த மாதிரியான ஒரு கருத்தையும் முன் வச்சிருந்திருப்பார். ஆனா ரெட்டமலை ஸ்ரீனிவாசன் என்ன நம்பியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன ப்ரமோட் பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆ நம்ப இந்த டிப்ரஸ்ட் கிளாஸ் பீப்பிள்லாம் ஒரு மதத்த இந்து மதத்த விட்டுட்டு பௌத்த மதத்துக்கு போனோம்னா, மாறாம ஒரு சில மக்கள் வந்து இருக்க தான் செய்வாங்க. அப்ப அவங்கள அந்த மாதிரி கன்வெர்ட் ஆகாத மக்கள் மேல இன்னமும் அதிகமான அடக்குமுறை வந்து கட்டவிழ்த்து விடப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதே மாரி டிப்ரஸ்ட் கிளாஸ் பீப்புளா இந்து மதத்துல இருந்துட்டு வேறொரு மதத்துக்கு போனீங்கன்னா வேறொரு மதத்துக்கு போனோம்னா, நமக்கு இந்து மதத்துல கிடைச்சிட்டு இருந்த அந்த ஒரு சில கன்செஷன் கூட அங்க கிடைக்காம போயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். வேற என்ன அட்வொகேட் பண்றாரு? வேற என்ன டிப்ரஸ்ட் கிளாஸ் மக்களுக்காக குரல்கள் குடுக்குறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு லேபர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஓகேங்களா? அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களுக்காக ஒரு தொழிலாளர் நலத்துறை அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு சொல்றாரு. ஸ்பெஷல் ஆஃபீசர்ஸ அப்பாயிண்ட் பண்ணி அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய பிரச்சனைகள பத்தி பேசணும்ன்றத சொல்றாரு. அந்த கூட்டத்திலிருந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்தோம்னா, ஹாஸ்டல்ஸ் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றாரு. அவங்களுடைய நில உரிமைகளுக்காக போராடணும் அப்படிங்கிறத சொல்றாரு. 3 வட்டமேசை மாநாட்டிலயும் பங்கேற்கிறார் அம்பேத்கரோட சேர்ந்து. இந்த மாரி பல விஷயங்கள வந்து பண்ணியிருக்கார். சரிங்களா? மத்தபடி பார்த்தோம்னா, இவருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு பெயர்கள் பத்திலாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அடுத்தது இவருக்கு ஒரு மெமோரியல் காந்தி மண்டபத்துக்கு பக்கத்துல இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவர பத்தி தெரியாத விஷயங்கள் ஏதாவது 1, 2 இருந்துச்சு, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு இந்த இடத்துல செம்மொழிகள் பத்தின ஒரு விஷயத்த குடுத்திருக்காங்க. ஸோ மராத்தி, பெங்காலி, அசாமீஸ், பாலி, பிராகிருத் போன்ற மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த செம்மொழி அந்தஸ்துன்னு பார்த்தோம்னா, கடைசியா 2014ல ஒடியா அப்படிங்கிற மொழிக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு இப்பதான் 10 வருஷம் கழிச்சு நமக்கு செம்மொழி அந்தஸ்து அப்படிங்கிறது குடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இத பத்தி இன்னும் கொஞ்சம் டிஸ்கஷன் நம்ம தினமணி பேப்பர்லயும் பண்ணியிருப்போம். ஸோ அதையும் ஒரு தடவை எடுத்து பார்த்துருங்க. சரியா? கடைசியா பார்த்தோம்னா, இந்த இடத்துல கேபினட் அப்ரூவல் அப்படிங்கிறது ஒரு 2 திட்டங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. அக்ரிகல்ச்சர் செக்டார்ல இருக்கக்கூடிய நெறைய ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா? அந்த எல்லா ஸ்கீம்ஸையும் 2 ஹெட்டிங் கீழ கொண்டு வராங்க. பிஎம்-ஆர்கேவிஒய் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திட்டம். ராஷ்டிரிய கிருஷி விகாஸ் யோஜனா அப்படின்றது. இது பார்த்தோம்னா சஸ்டெய்னபிள் அக்ரிகல்ச்சர வந்து புரமோட் பண்றதுக்காக. ஓகேங்களா? நிலையான விவசாயத்தை ஊக்குவிப்பதற்காக இப்படி ஒரு திட்டம் கொண்டு வரப்படுது. அதன் பிறகு பார்த்தோம்னா, கிருஷோ உன்னதி யோஜனா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. கிருஷோன்னதி யோஜனா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கிருஷோன்னதி யோஜனா அப்படிங்கிறது நமக்கு ஃபுட் செக்யூரிட்டிய புரமோட் பண்றதுக்காக. ஓகேங்களா? உணவு பாதுகாப்ப உறுதிப்படுத்துவதற்காக இந்த ஒரு திட்டத்த கொண்டு வராங்க. ஆக்சுவலி இது பார்த்தோம்னா, ஆல்ரெடி இருக்கக்கூடிய திட்டங்கள இந்த 2 திட்டங்களுக்கு கீழ வகைப்படுத்தி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறதாக மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அதை பத்தின ஒரு செய்திகள இந்த இடத்துல நமக்கு குடுத்துருக்காங்க. 2 திட்டங்களும் பார்த்தோம்னா, மாநில அரசாங்கத்தால் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படிங்கிறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆ அடுத்ததா பார்த்தோம்னா, நமக்கு மிஷன் ஃபார் எடிபிள் ஆயில்ஸ் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. மிஷன் ஃபார் எடிபிள் ஆயில் அதாவது நேத்து கேபினெட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு டொமஸ்டிக் ஆயில் சீட் புரொடக்ஷன வந்து இன்கிரீஸ் பண்ண போகுது. அதே மாரி எடிபிள் ஆயில்ஸ்ல நம்ம வந்து ஒரு செல்ஃப் சஃபிஷியன்சி, செல்ஃப் ரிலையன்ஸ் அடையணும். ஏன்னா, இப்ப வந்து நெறைய இம்போர்ட் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அத செல்ஃப் சஃபிஷியன்சி அடையணும் அப்படிங்கிறத ப்ரமோட் பண்ண போறாங்க. அப்ப செல்ஃப் சஃபிஷியன்சிங்கிறது தான் டார்கெட். அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்ணணும்னா, நமக்கு டொமஸ்டிக்கா ஆயில் சீட் புரொடக்ஷன் இன்கிரீஸ் பண்ணணும். அப்பதான் நம்ம செல்ஃப் சஃபிஷியன்சி அப்படிங்கிற அந்த ஒரு நிலைக்கு வர முடியும். கிட்டத்தட்ட 7 வருஷங்கள் இந்த திட்டம் வந்து நடைமுறையில இருக்கப்போது 10,000 கோடி செலவு பண்ண போறாங்க. அதுல பார்த்தோம்னா, பிரைமரி ஆயில் சீட் கிராப்ஸ்னா கிரவுண்ட் நட், சோயாபீன், சன்ஃப்ளவர் இதையும் புரமோட் பண்றாங்க. அதே மாரி செகண்டரி சோர்ஸஸா இருக்கக்கூடிய காட்டன் சீடு, ரைஸ், பிராண்ட் இதையும் வந்து புரமோட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பிரைமரி ஆயில் சீட் புரொடக்ஷன் தான் இந்த இடத்துல டார்கெட். இத வந்து 39 மில்லியன் டன்ஸா இருக்கிறத 69.7 மில்லியன் டன்ஸா இன்கிரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பெரிய டார்கெட்டா நமக்கு வச்சிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு செட் ஆஃப் நியூஸ். அங்க ஒரு 2 ஸ்கீம்ஸ் பார்த்தோம். இந்த நேஷனல் மிஷன் ஆன் எடிபிள் ஆயில்ஸ் அண்ட் ஆயில் சீட்ஸ் அப்படிங்கிறது தனி ஒரு திட்டம். அடுத்ததா பார்த்தோம்னா, the cabinet also approved the signing of letter of intent enabling India to join the energy efficiency hub. எனர்ஜி எஃபிஷியன்சி ஹப் அப்படிங்கிறது 2020ல உருவாக்கப்பட்டுச்சு. இது வந்து பார்த்தோம்னா, இட் இஸ் அ பிளாட்ஃபார்ம். ஒரு கூட்டமைப்பு மாரி. என்னன்னா, இங்க வந்து உலக நாடுகள்
பிரைவேட் பாடிஸ் அண்ட் அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் எல்லாருமே வந்து இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா, எனர்ஜி எஃபிஷியன்ட் பிராக்டிசஸ்க்கு வந்து நெறைய இன்னோவேட்டிவ் சொல்யூஷன்ஸ் எல்லாமே ஆஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி பல அம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த எனர்ஜி எஃபிஷியன்சி ஹப். இதுல இந்தியா சார்பா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதாவது பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி இந்தியா அரசாங்கத்தில இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி. அவங்க தான் வந்து இருக்க போறாங்க. சரிங்களா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, முக்கியமான செய்திகள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தாச்சு. நாளைக்கு நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.